பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் வேலைவாய்ப்பை தருவதாக வாக்குறுதி அளிக்கும் கட்சிகளுக்கு தங்களது ஆதரவை தருவோம் என அந்த மாநில மக்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பிரபாகரன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். பீகார் மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரக்கூடிய நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டமாக நடைபெற இருக்கின்றது. இதையொட்டி தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்றது. தேசிய தலைவர்கள் மற்றும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சி தலைவர்கள் அனைவரும் தேர்தல் களத்தில் சுறுசுறுப்பாக பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாநிலத்தில் மிக முக்கியமாக வேலைவாய்ப்பின்மை என்பது மிக ஒரு பெரிய பிரதானமான பிரச்சனையாக காணப்படுகின்றது. வேலைவாய்ப்பின்மை மற்றும் மாநிலத்தில் இளைஞர்களை வேலை தேடி மற்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நிலையை மாற்றக்கூடிய அரசு மட்டுமே வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய மக்கள் விரும்புகின்றார்கள். அதை முன்னிலைப்படுத்திதான் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். मेरे परिवार में कोई सरकारी जॉब नहीं अभी तक है. आशा करते हैं कि इनका सरकार बनेगा तो जॉब मिलेगा और हम लोग भी पढ़ाई लिखाई किए हैं, बेहतर पढ़ाई करके अभी ऐसे ट्यूशन बेरोजगार करते मतलब पढ़ाते लिखाते हैं बच्चे लोग को ये सब. अभी मैं प्रेजेंट हरियाणा में हूँ. वहाँ मैं एक सुपरवाइजरी का जॉब करता हूँ. वहाँ मुझे 20,000 रुपये मिलता है. वो भी बाकायदा बेइज्जत से मिलती है. बाहर में भैया बिहारियों की इज्जत नहीं होती है. हमको इज्जत चाहिए. இன்றைய தினம் ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சாரத்தை பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முசாஃபர்பூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றார். முதல் நாளிலேயே அரசு வேலை என்பது நிச்சயமாக ஆட்சி அமைந்ததன் பின்பாக முதல் நாளிலிருந்தே வாக்குறுதிகளை நிறைவேற்ற துவங்கும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக தேசிய தலைவர்களும் அடுத்தடுத்த நாட்களில் பீகாரில் முகாமிட்டு தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த இருக்கின்றனர். சன் செய்திகளுக்காக பீகாரிலிருந்து ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.